ஐபிஎல் 2026ல தரமான சம்பவம் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே ரெடியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் மிட் சீசனில் 3 ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து கலக்குனாங்க சிஎஸ்கே. பட் ஆப்ஷனில் அதுக்கு மேலே ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எஸ் கைஸ், ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸில் சிஎஸ்கே இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, யாரெல்லாம் அந்த பிளேயர்ஸை இருக்கிறாங்க, அண்ட் சிஎஸ்கே 35 to 40 crores எடுத்துன்னு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பர்ஸை வச்சு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா சிஎஸ்கேவால்? அண்ட் சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு வேற ஒரு விக்கெட் கீப்பருக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேஎல் ராகுல் அண்ட் இஷான் கிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்த்துலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட மெம்பர்ஷிப் அண்ட் சூப்பர் சேட்ஸ் ஓப்பனாக இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பால் உங்களுக்கு வீடியோ அர்லி ஆக்சஸ் எல்லாம் கிடைக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் சூப்பர் சேட்டில் நீங்கள் வேணும் சூப்பர் சேட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது இஷான் கிஷனா கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு திங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சா இது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ரீசெண்டாக ட்ரையல்ஸை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிக்கல், த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரஸ்டபிளான ஆர்டிக்கல் பிரேக் பண்ணாங்க. லைக் சிஎஸ்கே ஒரு ஸ்டார் பிளேயருக்கு போகிறாங்க, அவர் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக இந்தியன் டீமோட கான்ட்ராக்டில் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது இஷான் கிஷன் அப்படின்னு தான் தெரியுது. பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி இஷான் கிஷனுக்கு சிஎஸ்கே பிட் போட்டிருக்காங்க பாஸ்ட் ஆப்ஷன்ஸில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இஷான் கிஷன் தான் கண்டிப்பாக அவர் தான் இருக்க போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. பட் சில பேர் கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் கேஎல் ராகுலுக்கு சிஎஸ்கே போனாங்க. அண்ட் இது ரெண்டுமே பாசிபிள் அப்படின்னா கைஸ், ஒன்று பாசிபிள், ஒன்று டெஃபினட்டாக பாசிபிள் கிடையாது. ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். ப்ராக்டிக்கலாக கேஎல் ராகுல் சிஎஸ்கேக்கு தேவைப்படுவார் அப்படின்னா டெஃபினட்டாக தேவைப்படுவார் கைஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம எதை வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஆப்ஷன்லேயே சிஎஸ்கே கேஎல் ராகுல் பக்கம் போனாங்க. ஸோ அப்போவே கேஎல் ராகுலுக்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேசுகிறவன திங்கே இருந்திருக்காது. அண்ட் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு டாப் ஆர்டர் பிளேயர் ஆயுஷ் மாதிரி கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணால் நம்மளுடைய டாப் ஆர்டர் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு கைஸ். பிகாஸ் ருத்துராஜ் வேறு வராரு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் டாப் ஆர்டருக்கு அடிச்சிடும். அண்ட் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் எந்த டீம் போனாலுமே கண்டிப்பாக தேவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் கீப்பிங் ஆப்ஷனுமே கேஎல் ராகுல் ப்ரொவைட் பண்ணுவார். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேஎல் ராகுல் கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி கேட்பார் வந்தால். பட் சிஎஸ்கேல வந்தால் கேட்பார் அப்படின்னு சொல்கிறது டவுட்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ வரைக்குமே இப்போ வந்து அவர் கண்டிப்பாக கேட்க மாட்டார். இன் பாஸ்ட் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இப்போ கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா, லைக் அவரே சொல்லியிருந்தார் இந்த ஐபிஎல் நடந்த டைமில் எனக்கு சிஎஸ்கே ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து தெரியுது லைக் அவருக்கு சிஎஸ்கேக்கு ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட்டில் போய் பழகணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்னு தெரியுது. ஓகே, கேஎல் ராகுல் ப்ராக்டிக்கலாக பாசிபிள். பட் இஷான் கிஷன் பாசிபிள் அப்படின்னா கேஎல் ராகுலோட இஷான் கிஷன் தான் கைஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ப்ராக்டிக்கலாக தேவை. பிகாஸ் கேஎல் ராகுலோட சீப்பரான ரேட்டில் இஷான் கிஷன் கண்டிப்பாக கிடைச்சிடுவார். அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இஷான் கிஷனால் கண்டிப்பாக நம்மளுடைய டாப் ஆர்டர் ஓப்பனிங்கில் ப்ளே பண்ண வச்சு அப்படின்னா ஆயுஷ் அண்ட் இஷான் கிஷன் ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். அண்ட் ரெண்டு பேருமே அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவாங்க. நம்மளுடைய பவர் பிளே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஷான் கிஷன் ப்ராக்டிக்கலாக தேவைப்படுறாரு. அண்ட் கீப்பருமே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ தலைக்கு அப்புறமா சிஎஸ்கே ப்ரிஃபர் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டின ஒரு கீப்பர் அப்படின்னா இஷான் கிஷன் கண்டிப்பாக இருந்திருக்கிறாரு. அண்ட் தோனி கூட இஷான் கிஷன் க்ளோஸாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இஷான் கிஷனுமே ப்ராக்டிக்கலாக பாசிபிள். ஃபஸ்ட்டாக நான் இந்த வீடியோ முன்னாடி சொல்லியிருப்பேன் லைக் ஒருத்தர் தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லி. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் தான். கேஎல் ராகுல் எல்லாம் கண்டிப்பாக டெல்லியை விட்டு வெளியில் வர மாட்டார், வர போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த கேப்டன்சி டிமாண்டுக்காக மட்டும்தான். ஸோ அப்படி வந்தாலுமே சிஎஸ்கே கேஎல் ராகுல் பக்கம் போகிறது ஒரு 70% அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கேப்டன்சி கேட்டால் கண்டிப்பாக ஒரு பக்கம் சிஎஸ்கே போக மாட்டாங்க. அண்ட் இஷான் கிஷன் வந்தால் கேப்டன்சி கேட்க மாட்டார். அண்ட் ப்ரிஃபரபலாக சிஎஸ்கே நீங்கள் போனீங்கன்னா இஷான் கிஷன் பக்கம் கண்டிப்பாக போங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற பெரிய பெரிய பிளேயர் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துலாம். ஸோ இது பார்ட் 2 நான் பார்ட் 1 பின்னாடியே மேக் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக குவிக்காக எந்தெந்த பிளேயர் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துலாம். பெரிய பிளேயர்ஸ் இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னா டெஃபினட்டாக தேவை கைஸ். ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லும் போது தான் சிஎஸ்கே 35 to 40 crores எடுத்துன்னு போகிறாங்க ஆப்ஷனில். ஸோ இல்லைனா சிஎஸ்கேக்கு எதுக்கு 35 to 40 crores, ஜஸ்ட் அவங்க எல்லாருமே ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு அதே கோரை மெயின்டைன் பண்ணிடலாம். பட் அதை பண்ணாமல் சிஎஸ்கே எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பெரிய பெரிய பிளேயர்ஸை சிஎஸ்கே கண்டிப்பாக எடுத்துன்னு வர பார்த்துக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நார்மலான ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைக்க பிளேயர்ஸ் பற்றி பார்த்துலாம் குவிக்காக.
ஸோ ஃபஸ்ட்டாக கைஸ் ஜேசன் ஹோல்டர். எஸ் கைஸ், ரீசெண்டாக ஜேசன் ஹோல்டரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு அண்ட் நல்லா கூட பர்ஃபார்ம் பண்ணுறாரு கைஸ். அண்ட் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் ஹோம் கமிங் பண்ண வச்சுடுவாங்க சிஎஸ்கே. பட் இவர் கண்டிப்பாக ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கிடச்சிருவார். பட் அந்த ஃபினிஷிங் எபிலிட்டி தான் லேக் பண்ண போகுது ஜேசன் ஹோல்டர் கிட்ட. போலிங்கில் நல்லா போடுவார் ஹோல்டர். பட் நம்ம பேட்டிங்கில் ஹோல்டரை அப்போ ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ ட்ரஸ்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த வெஸ்ட் இண்டியன் கனெக்ஷன்ஸ் இருக்குது. லைக் டிஜே பிராவோ எடுத்துன்னு வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ண வச்சோம். ஸோ டிஜே பிராவோக்கும் ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ எடுத்துன்னு வந்த மாதிரி இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஹோல்டர் பக்கம் போனோம் அப்படின்னா ஹோல்டர் ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருந்தால் இன்னொரு ஆப்ஷன் டுவைன் பிரிட்டோரியஸ். எஸ் கைஸ், இவருமே எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இவரை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ரொம்ப சோகமாக இருந்தேன். லைக் பிரிட்டோரியஸ் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் பிரிட்டோரியஸ் எக்ஸலண்ட் ஆப்ஷன் கைஸ். நம்மளுடைய பிராவோக்கும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் டுவைன் பிரிட்டோரியஸ். அண்ட் டுவைன் பிரிட்டோரியஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் டாப் பிளேயர்ஸ்க்கு எடுக்கல அப்படின்னா. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரும் தேவையில்லை. கிளென் பிலிப்ஸ் இருக்கிறது கைஸ். கிளென் பிலிப்ஸுமே ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் எல்லா டைமுமே இவர் அதிகமான ப்ரைஸுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்போம். பட் கண்டிப்பாக அந்த ப்ரைஸையே கண்டிப்பாக கிளென் பிலிப்ஸ் கிடைச்சிருப்பாரு. ஸோ ஜிடி ஆல்மோஸ்ட் பிலிப்ஸை ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. பிகாஸ் பிலிப்ஸ் அங்கே கண்டிப்பாக யூஸ் ஆக மாட்டார். பிலிப்ஸ் எடுத்துன்னு வந்தால் நம்மளுடைய ஃபினிஷிங் சார்ட்டட் அண்ட் நம்மளுக்கு போலிங் ஆப்ஷனுமே கிடைச்சிடும். அண்ட் எக்ஸலண்ட் ஃபீல்டர் கைஸ். லைக் 2 டாப் ஃபீல்டர்ஸ் நம்ம டீமில் வச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஜட்டு அண்ட் பிலிப்ஸ். அண்ட் பிலிப்ஸுமே இதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். அண்ட் அடுத்ததாக பத்தும் நிசாங்கா சிஎஸ்கே வரணும். சிஎஸ்கே பத்தும் நிசாங்கா எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்கிறாங்க. ஒரே இன்னிங்ஸை வச்சு நீங்கள் பத்தும் நிசாங்கா எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் பாஸ்ட்டில் பத்தும் நிசாங்கா நல்லா விளையாடிருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த டாப் T20 பேட்டர்ஸை பத்தும் நிசாங்கா இருக்கிறாரு. பட் பத்தும் நிசாங்காவை சிஎஸ்கே எடுத்துன்னு வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக எடுத்துன்னு வரக்கூடாது கைஸ். பிகாஸ் பத்தும் நிசாங்கா இன்னும் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸில் ப்ளே பண்ண பார்க்கல. அண்ட் பத்தும் நிசாங்கா வந்தால் போலிங் போட மாட்டார். ஜஸ்ட் நம்ம பேட்டராக பத்தும் நிசாங்காவை எடுத்துன்னு வரணும். ஸோ அதனால ஒரு ஃபாரினர், கம்ப்ளீட் ஃபாரினருக்கு பத்தும் நிசாங்கா ஆஸ் அ பேட்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. அண்ட் அடுத்ததாக நம்மளோட டாப் 3 பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன். எஸ் கைஸ், லியாம் லிவிங்ஸ்டன் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த சிஎஸ்கே. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு மீடியம் ரேஞ்சில் லியாம் லிவிங்ஸ்டன் கிடைச்சி விடார். அண்ட் ஆர்சிபி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஃபினிஷர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ரொமேரோ ஷிப்பர்டாக இருக்கட்டும் அண்ட் டிம் டேவிடாக இருக்கட்டும். இந்த மாதிரி 2 ஃபினிஷர் வச்சுன்னு இருக்கும்போது லியாம் லிவிங்ஸ்டன் அவங்க கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் பாஸ்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் போன ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. சிஎஸ்கே பிட்டை கூட போட்டிருக்காங்க லியாம் லிவிங்ஸ்டனுக்கு. பட் கிடைச்சது இல்லை. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் வந்தால் நல்லா ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை கைஸ், சிஎஸ்கேக்கு வந்து அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல பிளேயர் தான். பட் ரீசெண்டாக கொஞ்சம் அவங்களோட ஃபார்மில் டிப் இருந்திருக்கு. பட் 100s நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு லியாம் லிவிங்ஸ்டன். அண்ட் வந்து ஆஃப் ஸ்பின்னுமே போடுவார். ஒரு நல்ல ஆப்ஷன் லியாம் லிவிங்ஸ்டன். அண்ட் அடுத்த ஆப்ஷன் மார்க்கஸ் ஸ்டானிஸ். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் லைக் கைஸ், லைக் மார்க்கஸ் ஸ்டானிஸ் பஞ்சாப் விட்டு வெளியில் வர போகிறார். அப்படி வெளியில் வந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பிளேயர் இவர் தான். அண்ட் நம்ம சொன்ன எந்த பிளேயருமே சிஎஸ்கேக்கு தேவைப்பட மாட்டார். லைக் மார்க்கஸ் ஸ்டானிஸ் தேவைப்படுறவங்களுக்கு. மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்து நம்மளுடைய டீமே சார்ட்டட் கைஸ். நம்ம வேறு பிளேயர்ஸ் எடுத்துன்னு வந்து ஃபிட்டின் பண்ணி அவரை எடுத்துன்னு இவரை எடுத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் அவர் ஒரு ஃபினிஷராக இருக்கணும். அதை மார்க்கஸ் ஸ்டானிஸ் கம்ப்ளீட்டாக பண்ணுறாரு. 100க்கு 100 மார்க்கஸ் ஸ்டானிஸ் தான் சிஎஸ்கே தேவை. அப்படி ஆப்ஷனில் வந்தால் சிஎஸ்கே நீங்கள் எந்த பிளேயருக்குமே போகாதீங்க. மார்க்கஸ் ஸ்டானிஸுக்கு போய் நம்மளுடைய டீமை செட் பண்ணி வச்சுடுங்க. எவ்வளோ கோடி வேணாலும் மார்க்கஸ் ஸ்டானிஸ் போட்டோம். ஸோ அடுத்ததாக கிளென் மேக்ஸ்வெல். எஸ் கைஸ், கிளென் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறார். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவை. லைக் ஆஷ்னா போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவை. ஸோ அதனால் கிளென் மேக்ஸ்வெல் இதை கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது கிளென் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருப்பார் கைஸ் சிஎஸ்கேக்கு. பிகாஸ் பாஸ்ட் ஆப்ஷனில் கிளென் மேக்ஸ்வெலுக்கு சிஎஸ்கே நிறைய தடவை பிட் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் கிடைச்சதில்லை. இந்த டைம் கிடைக்கலாம். மேபி பேஸ் ப்ரைஸ் அண்ட் அந்த ரேஞ்சில் கிடைச்சிடல. பிகாஸ் மேக்ஸ்வெலோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அண்ட் அவர் நிறைய டோர்னமெண்ட்ஸும் ப்ளே பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அடுத்த ஆப்ஷன், த லாஸ்ட் ஆப்ஷன், ஜேஎஸ்கேக்காக ப்ளே பண்ணுற வியான் முல்டர். எஸ் கைஸ், வியான் முல்டர் ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு சென்சேஷனல் ஆல்ரவுண்டராக இருந்திருக்காரு. மேபி ஜேஎஸ்கேல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் வியான் முல்டரை சிஎஸ்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நான் சொன்ன எல்லா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா லைக் கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு நான் சொன்ன டாப் பிளேயர்ஸை கிளென் மேக்ஸ்வெலுக்காக நான் சீப் ரேட்டில் எடுத்த பிளேயர் கிளென் பிலிப்ஸ், லியாம் லிவிங்ஸ்டனை பேக்கப் வச்சுருக்கேன். மார்க்கஸ் ஸ்டானிஸ்க்கு ஜேசன் ஹோல்டரை பார்த்தீங்கன்னா பேக்கப்பாக வச்சுருக்கிறேன். அண்ட் வியான் முல்டர். இந்த மாதிரி நான் சொன்ன சீப் ரேட் பிளேயர்ஸ் அண்ட் டாப் ரேட் பிளேயர்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் நான் வச்சுருக்கிறேன். அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சொன்ன எல்லா பிளேயர்ஸுமே எந்த 3 பிளேயர்ஸை சிஎஸ்கே எடுத்துன்னு வரணும் அப்படின்னு உங்களோட விருப்பமாக இருக்குது. அது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.